அனுஷ நட்சத்திரத்துல சில பேர் பிறந்திருப்பாங்க, அவிட்ட நட்சத்திரத்துல சில பேர் பிறந்திருப்பாங்க, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி திருவாதிரை நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குதா, அது ரொம்ப ஸ்பெஷலா. அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குன்னு சில தனித்துவமான குணங்களும் விஷயங்களும் இருக்குமா. இப்படி நட்சத்திரங்களை பத்தியும் அமானுஷ்யமான பல விஷயங்களை பத்தியும் நாம இந்த படத்துல பார்க்க போறோம். ஒரு அற்புதமான சர்ப்ரைஸ், நீங்க கணிக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்குது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை குறிப்பா ஆண்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான இந்த படத்தோட பேரு ஸ்டார். 2021 மலையாளத்துல ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு வயக்காடை காட்டுறாங்க. நைட் நேரம். அந்த பக்கம் ஒருத்தர் கையில தீப்பந்தத்தோட வராரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கையில காத்துல ரொம்ப டிஃபரெண்டா ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. அவரோ என்னடா வாசம்னு மோப்பம் பிடிச்சு பாக்குற மாதிரி பாக்குறாரு. அதே சமயம் யாரோ இவரை கூப்பிடுறாப்ல சத்தம் கேட்க பயத்தோட திரும்ப ஏதோ ஒண்ணு இவரை அடிச்சு போட்ட மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அப்புறம் அடி வாங்கினவரு அரை மயக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம கிடப்பாப்லையா. இந்த மாதிரி கதைகளை எல்லாராலையும் பார்க்கவோ கேட்கவோ முடியாதான். ஒவ்வொருத்தவங்களோட பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி குணம் இருக்கும்னோ அதுக்கேத்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்குங்கிறப்பல ஒரு பாட்டியம்மா தான் பேரனுக்கு கதை சொல்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. இங்கதான் படத்தோட பேரையும் போடுறாங்க, ஸ்டார் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரை காட்டுறாங்க. வானத்துல தெரியுற நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்றாங்க போல. அங்க இருக்கிறவங்க அதை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அப்ப அங்க இருந்து வெள்ள முடிக்காரரு அவர் சிஸ்டத்தையே உத்து பாக்குறாரு. அதுல டிஃபரெண்டா ஏதோ சேஞ்சஸ் நடக்குது. அத அங்க இருக்கிற ஹெட் கிட்ட அவர் சொல்ல எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. மானிட்டர்ல பார்த்தா நெருப்பு கோலம் மாதிரி ஒரு நட்சத்திரம் தெரியுது. அந்த கோலமே அப்படியே தானா பிரிஞ்சு வர்றாப்ல அழியிறாப்ல காட்டுறாங்க. இத பத்தி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா பேசலாங்கிறாரு ஹெட். அங்க ஒரு பொண்ணு அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் ஹீலியம் எரியறதுனால கூட இருக்கலாங்கிறாப்ல எடுத்து சொல்றா. அதை பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா விசித்திரமா இருக்குது போல. கண்ணாடி போட்ட அந்த பொண்ணு மொத்தம் 12 ராசி இருக்கிறதாவும் 27 நட்சத்திரம் இருக்கிறதாவும் எங்க ஊர் பாஷையில சொல்றதா இருந்தா இந்த நட்சத்திரத்துக்கு கூட இந்தியால ஒரு பேர் இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தோட பேர் தான் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்து சொல்றா. வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறாப்ல பேசுவா. ஆனா இப்போ வரைக்கும் கிளாரிட்டியே இல்லாம தான் கதை போறாப்ல தெரியுது. அந்த பக்கம் பார்த்தா கருப்பு கோட்டு போட்ட ஒருத்தர். நிறைய மலையாள படங்களை இவரை நீங்க பார்க்கலாம். அந்த கம்பெனியோட டைரக்டரை நீங்க பார்த்திருப்பீங்க. வேலை பார்க்கிறவர் ஏதோ பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 60 கோடி பட்ஜெட்டுக்கு ஒரு மெயின் கேம்பஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஃபண்ட் இல்லைன்ட்டாப்ல டைரக்டர். அதனால வேற வேற பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, வேற வேற ஏரியால சின்ன சின்ன கேம்பஸ், அதை எல்லாத்தையும் வித்துட்டு அதுல வர்ற பணத்தை இந்த மெயின் கேம்பஸ்ல போடலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன். நம்ம டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கால் வந்துகிட்டு இருக்குது, காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதே டாபிக்காக இதுக்கு முன்னாடி நாம 5 தடவை போர்டு மீட்டிங் போட்டிருக்கிறோம். இதுக்கப்புறமா ஒரு போர்டு மீட்டிங் எல்லாம் போட முடியாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வேணும்னா நம்ம பினான்சியல் அட்வைசர்ஸ் கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஆனா ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு, என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எதுவும் எதிர்பார்க்காதீங்க, அப்புறம் ஒரு வாரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் குடும்பத்தோட வெக்கேஷன் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஒரு பெரிய பங்களா, ஒரு 1/2 ஏக்கர்ல வீடுங்கிறாப்ல இருக்குது. ஹீரோவோட பொண்ணுங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலைக்காரம்மா கதவை திறக்க நம்ம ஹீரோ உள்ள வராரு. ஹீரோக்கு மொத்தம் 4 குழந்தைங்க போல. ஸ்பேஸ் சென்டர்ல ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு பேசுனதை பார்த்தோம்ல, திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி எல்லாம் எடுச்சோன்னா இல்லையா, அவதான் மூத்த பொண்ணு போல. இங்க மஞ்சள் டி ஷர்ட் போட்டவ 2வது பொண்ணு, கொண்ட போட்டவ 3வது, 4வது ஒரு பையன் உள்ள இருப்பான் போல. தான் பொண்ணுங்களை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல பொட்டாட்டி வருது. வந்ததுமே நம்ம படத்தின் ஹீரோயினும் இவங்க தான் போல. வந்ததும் அந்த அம்மா, ஏன் என்னோட போனை நீங்க எடுக்கல, எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு அடாவடி பொண்டாட்டி பேசுறாப்லயே இவ ஏன் என் போன் எடுக்கலங்கிறத மட்டுமே 10 தடவை விடாம கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளோட ரியாக்ஷன், பேசுற விதம் எதுவுமே சரியில்லை. பிள்ளைங்க முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நடந்துக்காத, அப்புறம் நம்மளை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஹீரோ தான் கையால சமைச்சு குழந்தைகளுக்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. பொண்டாட்டி கூட்டி விட்ட போனா அந்த அம்மா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது, வாயை திறக்க மாட்டேங்குது. அக்கா மூத்தவ கால் பண்ணாலும் தம்பி தங்கச்சிங்க கிட்ட மட்டும்தான் ஜாலியா பேசுறா. அம்மா உம்முனே இருக்கிறா. மூத்தவளோ போன் பேசி முடிச்ச பிறகு கூட ஏன் அம்மா நம்ம கூட பேசலன்னு அந்த யோசனையில இருக்கிறா. பாவம் ஃபீல் பண்றா. யாரு கூட இந்த அம்மா பேச மாட்டேங்குது. இவங்க யாராச்சும் பேசினா கூட சைலண்டாவே கிடக்குது. அப்புறம் எல்லாரும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா பிரம்ம பிடிச்சாப்லயே இருக்கிறா. குழந்தைங்க ஏதாச்சும் கேட்டா கூட பதில் சொல்றது கிடையாது. என்னாச்சு ஏன் அப்படி இருக்கிறேன்னு கேட்டா, இந்த அம்மா தன் கனவுல குருவன்காவு வந்ததாவும் அங்க போகணும்னு சொல்றா. குருவன்காவுனா ஏதோ புனித தோப்பா, அது என் கனவுல தான் அடிக்கடி வருது. போலாம் போலாம், என்ன அவசரம், குழந்தைகளுக்கு எக்ஸாம் எல்லாம் முடியட்டும், அப்புறம் வெக்கேஷன்ல போலான்னு சொன்னா உடனே போகணுங்கிறாப்ல இந்த அம்மா அடம் முடிச்சுக்கிட்டு தட்டோட அங்க இருந்து கிளம்பிடுது. வேலைக்காரம்மா, குருவன்காவு கனவுல வர்றது நல்லது இல்ல சார், அதுக்கு ஏதாவது உடனே பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும்போது அதுங்களுக்கு தெரியும் அப்படின்னு வேலைக்காரம்மாவை ஒரு அதட்டுறாரு. குழந்தைங்களா பார்த்து பயந்த பிறகு இல்ல இல்ல லைட்டா அப்படி இப்படிதான் அரட்டி வைக்கணும், இல்லன்னா மிளகா அரைச்சிருவாங்கிறாப்ல சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயினும் பையனும் கார்ல போய்கிட்டு இருக்க எதுக்கு ஒருத்தன் பைக்கை நிப்பாட்டிட்டு போன் பேசிக்கிட்டே இருப்பான். இவங்க ரோட்ல இப்படி கிராஸ் பண்ணி போனோம்னா இவனை தாண்டி தான் போனோம். ஆனா
குறுக்கால வண்டியை போட்டுவிட்டு போன் பேசிட்டு இருக்கிறவனுக்கு பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு கடுப்பாகும். ஹாரனை போட்டு விடாம அடிச்சுக்கிட்டு இருக்க, இறங்கி வந்து ஏக்கா அதான் ஓரமா வண்டியை போட்டு பேசிட்டு இருக்கிறேன்ல, சும்மா ஒய்யின்னு அடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அந்த அம்மா முறைக்கிறத பார்த்துட்டு என்ன முறைப்ப அப்படிங்கிறான். ஆனா இவங்க அதையும் தாண்டி ஒரு முறைப்பாங்க பாருங்க, அசைக்காம கண்ணசைக்காம பார்த்து பயந்து ஓடிட்டான் பயபில்ல. இந்த அம்மா ஒரு ப்ரொஃபசர் மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்புல தான் அங்க சுத்தி திரியிறா. யாராவது குட் மார்னிங்னு சொன்னா கூட என்ன இப்ப என்னதுக்கு அப்படின்னு மிரட்டுற ரேஞ்சுக்கு பேசுறா. பாத்ரூம் பக்கம் போனா குழாயை திறந்தா தண்ணி வரும், 3 நாள் தண்ணி நிக்கணும்ல, தண்ணி நிக்க மாட்டேங்குது. இதை சரி பண்ண மாட்டீங்களான்னு அங்க இருக்கிற வேலைக்காரமாவுக்கு திட்டு. நல்லா அழுத்தி முன்னீங்கன்னா மூடுன்னு சொல்ல சரி பண்ணணும், எனக்கு கிளாஸ் எடுக்க கூடாதுன்னு சத்தம் போடுறாங்க. அங்க கூட வேலை பார்க்குற ஒரு அம்மா இவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது. என்ன டல்லா இருக்கிற, ஏதோ குழப்பத்துல இருக்கிறாப்ல இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. உடனே அடுத்த இந்த அம்மாவுக்கு கண்ணீர் அப்படியே தள்ளி நிக்குது கண்ணுல. உடனே அவங்கள சமாதானப்படுத்தணும்னு எல்லாருக்கும் உன் மேல உன் அழகை பார்த்து பொறாமையா இருக்கும், அதனால கொஞ்சம் மூஞ்சி கொடுக்காம பேசிட்டு இருக்காம இருப்பானுங்க, அதெல்லாம் கண்டுக்காதங்கிறாப்ல பேசி சமாளிக்கிறா. ஸ்டாஃப் ரூமுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. அங்க திடீர்னு இந்த அம்மா நான் எனக்கு லீவு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரி ஒரு மாதிரி டல்லா இருக்கிற, வீட்டுக்கு போ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ஃப்ரெண்டு. அதே சமயம் அம்மாவுக்கு மூத்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது, கட் பண்ணி விடுறாங்க. மறுபடியும் கால் வருது, இந்த தடவை அட்டன் பண்றாங்க. என்னம்மா பேச மாட்டேங்கிற, பேசுமா, எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது அப்படின்னு பேசினா கூட அம்மா ஒரு வார்த்தை பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பக்கம் பொண்ணு போன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டு பேசுமான்னு அனுத்திக்கிட்டே இருக்கிறா. ஆனா அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. காலை கட் பண்ணி விட்டுருது அம்மா. காலேஜ்ல இந்த அம்மாவோட நடவடிக்கை சரியில்லைங்கிறாப்லயே ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருக்க, இவங்க வீட்டுக்கு போறேன் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு கிளம்பிடுறாங்க. சரி வீட்டுக்கு தான் வந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா வேலைக்காரமா அப்ப வந்திருக்கோம். சரட்டனி ஏதோ பேய் மாதிரி அந்த அம்மா போகுது, அதுவும் தலையை விரிச்சு போட்டு. உள்ள வந்தவங்க என்ன இப்படி தலைவரி கோலமா இருக்கிறாங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க வேலைக்காரம்மா. அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னத்தையோ வெட்டுற சத்தங்க ரெடி. இந்த பக்கத்துல வந்து பார்த்தா கத்திரிக்கோல் எடுத்து தாமுடிய தானே வெட்டிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. ஐயோ என்ன காரியம் பண்றீங்கன்னு போய் கையில இருக்கிற அந்த சிசரை வேலைக்காரம்மா புடிங்கிடுது. இந்த மாதிரி வாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்குது பெட்ரூம் பக்கமா. அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு இந்த மேட்டர்லாம் எடுத்து சொன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வெளியில எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைங்கிறாப்ல அட்வைஸ போட்டு சரி தூங்குவோமேன்னு 2 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுக்கிறார். அந்த பக்கம் ஸ்கூல்ல நம்ம ஃபேமிலியில இருக்கிற அந்த பையன் மித்த பசங்களை பயமுடுத்துறாப்புல ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தன் அம்மாவுக்கு சொந்தமா குருவக்காடு அப்படின்னு வேற சொல்லலாம். ஏதோ ஒரு ரகசியமான காட்டுப்பகுதி, அம்மாவுக்கு சொந்தமான காடா என்னன்னு தெரியல. அந்த காட்டுல இருக்கிற மரத்துக்கு கூட கண்ணு காதெல்லாம் இருக்குமா. அடிக்கடி தன் அம்மாவோட கனவுல அது வர்றாப்புல எல்லாம் சொல்லி எல்லாரையும் பயமுடுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா தூங்கிட்டு இருந்த நம்ம செக்யூரிட்டிக்கு அப்படி திரும்பி பார்க்கும்போது பக்கத்திலேயே ஓனரமா வந்து நிக்கிறாப்புல. ஒரு செகண்ட் அப்படியே அரண்டு போய் முழிக்கிறாரு. பார்த்தா இதெல்லாம் கனவு. அப்புறம் மணியை செக் பண்ணா இவர் வச்ச அந்த 2 மணிலேயே தான் அலாரம் இருக்குது. அந்த மொட்டை மாடியில நிக்குது. இவர் பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாப்புல காட்டுறாங்க. அப்புறம் அந்த வேலைக்காரம்மா பசங்களுக்கு அந்த கதை சொல்லி வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கதை சொல்றது வழக்கம். ஏதோ ஒரு பாட்டிமாக்கு குழந்தை பிறக்குது, ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது. மூத்த குழந்தை சவல குழந்தையா பிறக்குது, அதாவது இறந்து பிறந்துதான். அடுத்து 2வது 3வது பிறந்த குழந்தைங்க தவழ்ற வயசுலயே இறந்து போயிடுறாங்களா. அப்புறம் 4வதா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த குழந்தை, அதுதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருந்த குழந்தை. அதுதான் உங்களோட அம்மா. நான் சொன்ன கதை உங்க அம்மாவோட பிறப்பு சம்பந்தப்பட்ட கதைன்னு சொன்னதும் பிள்ளைங்க சந்தோஷம். அப்புறம் பார்த்தாலும் இவ ஒரு மாதிரியாவே திரியிறா. சோஃபால உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் 4 வார்த்தை நல்ல விதமா பேசலாமேன்னு பக்கத்துல உட்காந்து புரிய வைக்கிறாப்ல எடுத்து சொன்னா கூட அப்படியே கோவப்பட்டு விருட்டுன்னு அங்க இருந்து கிளம்புறாளே ஒழிய நல்ல விதமா பேசுறாப்ல தெரியல. அப்புறம் மூத்தவ போன் பண்ணி அம்மா ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்ன அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு விசாரிக்க, ஒன்ன மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே தான் உங்க அம்மா அவாய்ட் பண்றா, அதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, நான் பேசி சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதை பத்தி அம்மா கிட்ட கேட்க வர சண்டே ஆயிடுது. கையில இருக்கிறதெல்லாம் போட்டு அடிச்சு உடச்சு விட்டு போறாரு ஹீரோ. அங்க தான் புருஷனோட மூத்தவ சந்தோஷமா தான் இருக்கிறா. ஆனா அம்மா தன்னை அவாய்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. பொதுவா பிறந்த குழந்தைய அம்மா தான் முத பார்ப்பாங்க. ஆனா நான் தான் என்னோட அம்மாவை நான் முத பார்த்தேன் அப்படின்னு, என்ன பிறந்த குழந்தைக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்குது மூத்த பொண்ணு. அப்புறம் ஒரு காலத்துல அம்மா எப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, எப்படி எல்லாம் நாம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், அந்த நாட்களை எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிரிக்கிறதுக்கு காசு கேட்கிற ரேஞ்சுக்கு இருக்கிற இந்த அம்மா ஒரு காலத்துல சிரிப்பை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, மூத்தவ தான் இந்த நட்சத்திரத்தை பாருங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த நட்சத்திரத்துக்கு வேட்டைன்னு பேரா, ஹண்டர்னு பேர் வைக்கிறாங்க. கூடவே அதுதான் அந்த திருவாதிரை நட்சத்திரம் போல தெரியுது. கூடிய சீக்கிரம் அது காணாம போயிடுமா, வெடிச்சு செதறுமா. சொல்ல போனா ஆல்ரெடி அது வெடிச்சு செதறி இருக்கும். பல ஆயிரம் ஒளி ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிறதுனால எப்பயோ அது வெடிச்சு செதறின பிறகு நாம பார்க்கும்போது ரொம்ப லேட்டா தான் பார்த்திருப்போம். சொல்ல போனா வானத்துல இருக்கிற பல நட்சத்திரங்கள் செத்து போன நட்சத்திரங்கள் தான், வெடிச்சு செதறின நட்சத்திரங்கள் தான். ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நாம அதை லேட்டா பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான் மூத்தவன். அப்புறம் பார்த்தா அவ தாள்கிட்ட
வானத்துல இவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தாங்களாம். அதை எல்லாத்தையும் வரிசையா காட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் தன் அம்மா திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க, அதோ அந்த நட்சத்திரம் தான் மொட்டை மாடியில உட்காந்து எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறா. ஆனா அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறாப்ல தெரியுது. இப்படி எல்லாம் என்னோட அம்மா பிஹேவ் பண்றவங்க இல்லங்கிறாப்ல பேசிட்டு இருப்பா. அடுத்து இங்க பார்த்தா அம்மாவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு போனை போட்டு என்ன இப்ப 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களான்னு விசாரிக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் பேசி அப்பவே சால்வ் பண்ணியாச்சு, இப்ப எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனாலும் ஏன் அவ இந்த மாதிரி பிஹேவ் பண்றா? அவளோட பிஹேவியர் இவ்வளவு மோசமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆள் மாதிரி பிஹேவ் பண்றா. கொஞ்சம் அவளை நல்லபடியா பாத்துக்குங்க வச்சுக்கோங்கன்னு அவங்க அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல்ல அவங்க பொண்ணு ஏதோ ஒரு மேஜிக் ஷோ பண்ணுவா போல தெரியுது. மேஜிக் ஷோ பண்ற அந்த இடத்துல ஒரு பையனை பார்த்தா இந்த பொண்ணுக்கு பிடிக்கும் போல. ஆனா இது வரைக்கும் இவ போய் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடி, இல்லைன்னா அதோ அந்த பொண்ணு உஷார் பண்ணிட்டு போயிருவாங்கறாப்ல கூட இருக்கிற பொண்ணுங்க உசி பேத்தி விடுறாங்க. அப்புறம் வர்றா மேஜிக் பண்ணணும்னு சொல்லி சில மேஜிக்கை பண்றா. அப்புறம் கிரௌட்ல இருந்து ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தான் லவ் பண்ற பையனையே மேல கூப்பிட்டு விடுறா. அந்த பாய் ஃப்ரெண்டும் மேலே வர்றான். தண்ணியை வச்சு அழகா மேஜிக் பண்ணி எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்றான். அந்த பையனும் ரொம்ப சர்ப்ரைஸ்டா தான் இருக்கிறான். அங்க வச்சு அந்த பையனை பார்த்தா லவ் யூ அப்படிங்கிறாப்ல ஏதோ சொல்லிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் கிரௌட்ல உட்காந்து அதை அம்மா பாத்துறாங்க போல தெரியுது. அப்புறம் ஷோ நல்லபடியா முடிஞ்சிருது. எல்லாரையும் நல்லபடியா வாழ்த்துறாங்க. உள்ள வந்தாலே எல்லா பேரும் சூப்பரா பண்ணு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா உள்ள வந்ததுமே மித்தவங்களுக்கு தன் அம்மாவை அந்த பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. எல்லாரும் போன பிறகு தான் பொண்ணுகிட்ட ஏதோ பேச இருக்கிறான்னு பார்த்தா அதே சமயம் அந்த பையன் உள்ள வராங்க. முதுகுக்கு பின்னாடி ஒரு ரோஸை மறைச்சு வச்சுக்கிட்டே பக்கத்துல வருவான். அம்மாவை அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஆண்டி, சூப்பரா உங்க பொண்ணு மேஜிக் ஷோ பண்ணா, அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பின்னாடி ஒளிய வச்சிருக்கிற அந்த ஒத்த ரோசாவை எடுத்து முன்னாடி நீட்டினா டப்புன்னு அதை தட்டி விட்டு அந்த பையனையும் கீழே தள்ளி விட்டு பொண்ணை இழுத்துட்டு வந்துடுறாங்க அம்மா. இதெல்லாம் வெளியில எல்லாரும் ரொம்ப இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றாங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுல பார்த்தா பையன் கொஞ்சம் என் கூட வந்து படுக்க முடியுமான்னு அப்பாவை கூப்பிடுறான். ஏன்டான்னு கேட்டா அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு நாள் அந்த மாதிரி தான் நான் படுத்து போது திடீர்னு அழுகுற சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்குதுன்னு பாத்ரூம் பக்கம் போய் பார்த்தா பாத்ரூம்குள்ள இருந்து அம்மாவோட அழுகுற சத்தம் விடாம கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதே சமயம் ஒரு போன் கால் அடிக்க ஒரு செகண்ட் நான் பயந்து போயிட்டேங்கிறான். அப்புறம் மாடி படிக்கட்டுல இருந்து அம்மா ஏதோ ஒரு கதையை தனக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேர் இருந்தாங்களாம், கையை காலு உதறிச்சான், ஒருத்தன் இன்னொருத்தவரை போட்டு அடிச்சானா. அப்புறம் ஊர்க்காரங்க பார்த்தாங்களாம், 2வது அடி வாங்கினா இல்லையா, அவனை காப்பாத்திட்டு அடிச்சவனை அடிச்சு அவங்க படுத்துக்கி போட்டாங்களாம். அவன் ஜா கிடந்தானா. இப்படி எல்லாம் கதை பேசிட்டு இருக்கிறா. என்னம்மா படாத்திட்டு இருக்கிற, என்னதாமா ஆச்சு உனக்கு அப்படி இப்படின்னு. நீ ஸ்கூல்ல அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுங்கிறப்பல பொண்ணு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்பா இந்த பக்கத்துல வந்து என்னாச்சுன்னு விசாரிக்க அம்மாவுக்கு ஏதோ பேய் பிடிச்சாப்ல தெரியுது, என் அம்மா இவ இல்லங்கிறப்பல சொல்லிட்டு போறா. இது ஒரு பக்கம்னா அப்புறம் செக்யூரிட்டி கூப்பிட்டு, சார் இதோ இந்த சிசிடிவி கேமராவை பாருங்க, டெய்லியுமே ஒரு 4-5 மணி நேரம் மொட்டை மாடியில அப்படியே நின்ன இடத்துலயே விடாம நின்று என்னத்தையோ மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பிஹேவ் பண்றவங்க ஒரு நார்மலான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கேரக்டரே டோட்டலா மாறிடுச்சு. முன்னெல்லாம் ஆரனே அடிக்க மாட்டாங்க. கேட்டு பக்கம் வந்து சும்மா சிங்கிள் ஆரன் அடிச்சாலே போதும், நான் கதவை திறந்துடுவேன் இல்லையா. இப்பெல்லாம் வந்து நின்றுட்டு விடாம ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேகமா வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்ல போடுறாங்க அப்படின்னு எடுத்து சொல்றான். சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் வண்டியை கழுவி வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஹீரோ. அப்புறம் பார்த்தா குடும்பத்தோட கூட்டிக்கிட்டு அந்த அம்மா சொன்னாப்லயே அந்த காட்டு பக்கம் போலாமேன்னு முடிவு பண்ணிட்டாரு. வெக்கேஷனுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல, வெக்கேஷனுக்காக எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்படி போற வழியில பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க பையனும் பாட்டிமாவும். பாட்டிமா இதுதான் அந்த காட்டுக்கு போற வழின்னும், போற வழியில காட்டுக்கு முன்னாடியே நிறைய கெட்ட ஆவிகள் இருக்குமா. அந்த ஆவிகள் அம்மனுக்கு யாரு உள்ள வந்தாலும் வெளியில போனாலும் சேரிய தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்குமா. வேவு பார்க்குமா அம்மனுக்காக இந்த கெட்ட ஆவிகள் எல்லாம். இப்படி பேசிட்டு போகும்போது திடீர்னு சடன் பிரேக்க போடுறாரு. என்னடா எவனோ ஒருத்தன் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறான். சரி பசிக்குது போல பாவமேன்னு காசை கொடுக்குறாங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போறாரு அவரு. அப்புறம் மறுபடியும் வண்டி போய்கிட்டு இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பள்ளமா கருப்பா ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை காட்டி 940கள்ல அந்த இடத்துல கிட்டத்தட்ட 40 பேரை அந்த குழிக்குள்ள போட்டு கொன்னாங்களாம். இப்படி ஒரு இடத்த காட்டிட்டு போகும் அந்த வேலைக்காரம்மா. இப்படி எல்லாம் கதை பேசிட்டு வர காண்டான நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டி, இன்னொரு இந்த மாதிரி கதை பேசிட்டு இருந்த வண்டியை விட்டு கீழே இறக்கி விட்டுருவேன் பாத்துக்கோன்னு மிரட்டுறாரு. சரிங்க சார் ஒன்னும் பேசலன்னு அமைதியாயிடுறாங்க. அப்புறம் வண்டி தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அந்த காட்டோட என்ட்ரன்ஸ் பகுதி, அந்த என்ட்ரன்ஸ் பகுதியை கிராஸ் பண்ணும்போது அந்த என்ட்ரன்ஸுக்கு மேலேயே ஒரு 4 பேர் உட்காந்து ஏதோ காட்டுவாசிக்க மாதிரி டான்ஸ் ஆடுறாப்ல காட்டுறாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்களுக்கு மட்டும் அப்படி தெரியுது. மீதி எல்லா பேருக்கும் அது ஒரு சாதாரண கேட்ல யாருமே இல்லாம எம்டியா தெரியுது. அப்புறம் ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள குடும்பமே வந்துருச்சு. வர வழியில பார்த்தா லைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன லைட் எல்லாம் விசேஷமா அப்படின்னு அந்த பையன் கேட்க, உங்க பாட்டிக்கு கொண்டாடுறதுக்கா சொல்லி கொடுக்கணும், ஏதாவது காரணம்னா என்னத்தையாவது வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை இங்க லைட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், விசேஷமா தான் இருக்கும்னு சொல்லி முடிக்கல.
வந்தாச்சுங்க, பாட்டியையும் பார்த்தாச்சு. பாட்டி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டெரரா தான் இருக்காங்க. அங்க 2 கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து இந்த காடு முழுக்க மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை விதைக்கலாமா, நல்ல மகசூல் கிடைக்கணும் பேசினா அதெல்லாம் அவசியமே இல்ல. என்னோட கொள்ளு தாத்தா எனக்கு 120 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு பிரார்த்தம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க கொடுக்குற மரபணு மாற்றப்பட்ட விதைகள் எல்லாம் விதைச்சு என் ஆயுசை குறைச்சிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, கிளம்புங்கன்னு விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் கார் வந்து நிக்குது, குடும்பமே இறங்குது, பாட்டிமாவை பாக்குறாங்க. அம்மா ஓடி போய் பாட்டியை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் குடும்பம் கையில அந்த பாட்டிமா போட்டிருக்கிற கயிறோட எண்ணிக்கை குறுக்கிட்டே போகுதுன்னு மருமக லைட்டா கிண்டல் பண்ணுவான். ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு தேவதையை குறிக்குங்கிறாப்ல அந்த அம்மா நம்பிக்கையை பத்தி பேசிட்டு இருக்குது. சரி குளிச்சுட்டு வாங்க, அடுத்து விசேஷத்தை ஆரம்பிக்கலாங்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தாச்சு, விசேஷமும் ஆரம்பமாகுது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஆனா அந்த அம்மா மட்டும் ஒரு மாதிரி சோகமாவே அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கா. அவளோட நடவடிக்கைகள் சுத்தி இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வேற நம்ம வேலைக்காரம்மா பாட்டிக்கிட்ட இவங்க அந்த முடிய வெட்டுறதுல இருந்து எல்லா கதையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க போல தெரியுது. பாட்டியோட பார்வையும் மாறுது. பையனும் தன் அம்மா ஒரு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். மூத்த பொண்ணு வேற வெளிநாட்டுல இருந்து வந்துட்டா. வெளிநாடா இல்ல இஸ்ரோல வேலை பார்க்கறாளான்னு தெரியல, வேலை பார்க்குற இடத்துல இருந்து வந்துட்டா. அவளும் கிரவுண்ட்ல எல்லாரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் அப்பா பார்த்து சந்தோஷப்படுற. ஒரு வழியா ஆட்டம் பாட்டமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மல் மோடுக்கு வர சமயம் பையன் மட்டும் சைட்ல அங்கிட்டு ஒதுங்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேலைக்காரம்மா இங்க இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய அழகு, ஒரு தேவதை இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதாவும் தான் சாகர வரை இந்த வீட்டு விட்டது வெளியில வராதுங்கிறாப்ல சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தேவதையை பாக்குறதுக்காக பையன் ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா அப்படியே அந்த முக்குக்குள்ள ரூமுக்குள்ள அந்த தேவதை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் தன் சாவை எதிர்நோக்கி அந்த தேவதை காத்துக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. ஒரு அழகான பாட்டிமா தான் இருக்கிறாங்க. அவங்கள தான் தேவதைன்னு வேலைக்காரம்மா சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. அப்புறம் பார்த்தா அந்த அம்மா அந்த தேவதையை கட்டி பிடிச்சி ஊஞ்சல்ல படுத்து கிடக்குது. இதை பொண்ணு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கிறா. அப்புறம் ரூம்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மாவோட பழைய போட்டோவை காமிச்சிட்டு இந்த போட்டோ அழகா இருக்குல்லன்னு ஒரு பொண்ணு கேட்க, நான் எடுத்த போட்டோ தானே நம்ம ஹீரோ சொல்ல, அந்த போட்டோவையே கொண்டு போய் பாருமா நீ இவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா அப்படின்னு அந்த போட்டோவை காட்டினதும் அந்த அம்மா அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு பொட்டு வச்சு மை வச்சு தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க. அப்ப மூத்த ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். எவ்வளவு அழகு பாரு என் அம்மா அப்படின்னு. அவங்களும் பேசுறாங்க, பரவாயில்லையே என் கூட பேசுறீங்க, நான் கூட உங்களுக்கு என் மேல கோவமோன்னு நினைச்சேன் அப்படின்னு பேச அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு பேசிட்டு ஒரு புத்து கோயில் இருக்குது, அங்க போய் அம்மாவும் பொண்ணுமா சாமி கும்பிடுறாங்க. அம்மா பொண்ணுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கிறா. அந்த அம்மாவும் உருகி உருகி சாமி கும்பிட்டு இருக்காங்க. தனக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிடணும் அப்படின்றாப்ல. இங்கேயும் வந்து லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு சாரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா ரொம்ப அதிசயமா இன்னைக்கு புருஷனோட ஷோல்டர்லாம் கையை வச்சு நான் அழகா இருக்கிறேனா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பயபுள்ள சிரிக்கிறான். ஆமா அழகா இருக்கிற, வைக்கிறதெல்லாம் பேசாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே அவங்க முகம் ஒரு மாதிரியா மாறி போயிடுது. அதே சமயம் ஜன்னல் பக்கம் பார்த்தா ஒரு வேலைக்கார பொண்ணு நிக்கிறத கையில அருவாவோட நிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் பாட்டிக்கு அவ தான் வெத்தலை மடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து பேசினா, பிரச்சனை என் பொண்ணுக்கு இல்ல உனக்குத்தானு சொல்லி மருமகனை ஓட்டி விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் திடீர்னு கண்ணா பின்னான்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்னு ஓடியாந்து பார்த்தா நிறைய ஒரு 4-5 பசங்க சேர்ந்து சிலுவையை கையில வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்காங்க. இது என்னையா புதுக்கதையா இருக்குன்னு கேட்டா, காட்டுல இருக்கிற கெட்ட ஆவிகளை துரத்துறதுக்காக பாட்டிமா அவங்கள கூட்டு விட்டு ஏதோ மந்திரங்களை ஜெபிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குன்னு வேலைக்காரி பேசிட்டு இருப்பா. இங்க பாரு உங்ககிட்ட நாங்க ஏதாவது விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தோமா, போடி இங்க இருந்துன்னு விரட்டி விட்டுறாரு. அப்புறம் வேலைக்காரம்மா வேற சொல்லவே வேண்டாம், உங்க அம்மா மாதிரியே இல்ல, எனக்கு என்னமோ வேற கம்ப்ளீட்டா வேற கேரக்டரை பாக்குறாப்ல இருக்குது, இப்ப கூட பாரு அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா என்னத்தையோ பார்த்து அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா, தன்னந்தனியா பேசிட்டு இருக்கிறா, தன்னந்தனியா அடுத்து உலாத்திக்கிட்டு இருக்கிறா. அங்க இருக்கிற 2 எறும்புகளை அதோட காலையெல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இதையெல்லாம் பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்கிற, ஏன் அப்படி இருக்கிற உனக்கு திரும்ப திரும்ப கேட்க அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. நைட்டு பார்த்தா போன் பேசிட்டு இருந்தவரு அப்படியே வெளியில காத்து வாங்கிட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறார் ஜன்னல் பக்கமா. அதே சமயம் அந்த அம்மா வருது. எதுக்க சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல வேலைக்காரங்க, அவங்கள பார்த்துட்டு என்னையா இங்கேயும் வேலையை காமிச்சிட்டியா, அங்கனையா பார்வை அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. அடச்சி, அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட விட மாட்டியா, என்ன பொம்பளை நீங்கன்னு திட்டிவிட்டு இவர் கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க இன்னும் சோகமாயிடுறாங்க. சோகமா இருக்கிற அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல்னா தேவதைன்னு சொல்றோம்ல கொள்ளுப்பாட்டி, அவங்க தான். கொள்ளுப்பாட்டிய கிட்டத்தட்ட ஒரு தேவதை மாதிரி தான் அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருமே இந்த குடும்பமும் நடத்துது. அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது. அப்புறம் கொஞ்சம் கலகலப்பா இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அமைதியாயிடுறாங்க. கொள்ளுப்பாட்டிய பார்த்து எனக்கு வயசாயிடுச்சா, நான் கிளவி ஆயிட்டேனான்னு அந்த அம்மா கேக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த அழகிடி நீயே அப்படின்னு பாராட்டுறாங்க கொள்ளுப்பாட்டி. அப்புறம் பார்த்தா இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு கிராமத்துல எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா உட்பட. சோ எல்லா பேருமே அவங்களுக்கு பேய் ஓட்டுறதுக்கான அந்த சடங்குகளை இப்ப இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பலி கொடுக்கறதுக்காக என்னத்தையோ கதற வெட்டி தள்ளி பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. ஓடிரு ஓடிரு ஓடிருன்னு ஒருத்தன் பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான்.
குடும்பமே இதை பார்த்து பதறுது. பையன் பார்த்து பயந்து ஓடியாந்து கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிறான். அக்கால அப்புறம் ஓடியாந்து ஒண்ணு இல்லைன்னு அவனை வெளியில கூப்பிட்டு அணைச்சிக்கிறாங்க. பயங்கரமா பேயே ஓடு ஓடு ஓடுன்னு அடிக்காத குறை தான், விட்டுருந்தா அடிச்சிருப்பாரு அந்த ஐயர், அந்த பூசாரி. அதே சமயம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த வீட்டோட வாசலை விட்டு வெளியில வராத, அந்த ரூமை விட்டு வெளியில வராத அவங்க தேவதையா கும்பிடுற அந்த கொள்ளுப்பாட்டி முறையா வெளியில வராங்க. கதவுகள் எல்லாம் அடுத்து திறக்கப்படுது. கையில ஏதோ ஒரு திருநீர் எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். விறுவிறுன்னு நேரா வராங்க. ஊரே பாக்குது. இவங்க வெளியில வர ரேஞ்சுக்குன்னா அப்போ ஒரு 7-8 பேய் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறப்பல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்தவங்க துண்ணூரை எடுத்து நெத்தியில பூசி விட்டு என் பேத்திக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கிறா, பிரச்சனை உங்களுக்கு தானே சொல்லிவிட்டு அசால்ட்டா கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கொள்ளுப்பாட்டிக்கு புரிஞ்ச விஷயம் ஏதோ ஒண்ணு நமக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த படத்தோட கதை புரியாம நாம குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு படிச்சு செஞ்சும் நாம குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தா காலையில தான் அப்பா வராரு. நடந்த மேட்டரை பிள்ளைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதும் விறுவிறுன்னு வந்தவரு வா கிளம்புவான்னு தன் மனைவியை கூட்டிக்கிட்டு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு கார்ல ஏறி விருட்டுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. திடீர்னு பையன் ஓடியாந்து மூத்தவளோட வீட்டு கதவை தட்டுறான், ரூம் கதவை தட்டுறான். அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஓடியான்னு எல்லாரும் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வேலைக்காரமா தான் இருக்குது. எல்லாரும் உள்ள வர பாக்குறாங்க. இல்ல யாரும் வேண்டாம், மூத்தவளை மட்டும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவளை மட்டும் உள்ள அலோவ் பண்றாங்க. உள்ள ஒரு மாதிரி சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது அம்மா. அதே சமயம் அப்பாவும் வேகமா அங்க ஓடியாராரு. பையன் அப்பா அப்படின்னு ஓடியாந்து அழுதுகிட்டு இருக்கிறான். பையனை சமாதானப்படுத்திட்டு உள்ள வந்து பார்த்தா மேல இருந்து அப்படியே ரத்தம் சொட்டுறாப்புல இருக்குது. இன்னும் அரண்டு போறாரு. கட் பண்ணி அடுத்த நடி பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அவங்கள சேர்த்து விட்டுருக்காங்க. ஒருவேளை கையை அறுத்துட்டு இருப்பாலோ, சூசைட் ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாலோ அப்படின்னா நம்ம நிறைய யோசிப்போம். அங்கதான் டாக்டர் பிருத்திவிராஜை நமக்கு காட்டுறாங்க. அவரு ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கிறீங்க, இந்த ட்ரிப்ஸ் ஏறி முடிச்சதும் நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம் சார், நீங்க வாங்க சார் தனியா பேசணும்னு புருஷனை மட்டும் ஹீரோவை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து தான் ரூம்ல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறார். உங்க மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என் முண்டாட்டி ஒரு ஆச்சாரமா ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்தவ, நான் கிறிஸ்டியன் பையன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கிராமத்துல வேற ஏதோ பேகி பிடிச்சிருக்குமோன்னு சொல்லி சடங்கெல்லாம் பண்ணாங்க பேய் ஓட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிருத்திவிராஜ் டாக்டர் சிரிக்கிறார். உங்க மனைவிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது எர்லி மெனோபாஸ், மாதவிடாய் நிறுத்தம் கொஞ்சம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதோட சிம்டம்ஸ் தான் இதுன்னு எடுத்து சொல்றாரு. அதே சமயம் அந்த அம்மாவோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் ஒழுகிறத நமக்கு காட்டுறாங்க. பொதுவா 50 வயசுக்கு கீழே இல்ல 50 வயசு நெருங்குற பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். உங்க மனைவி விஷயத்துல அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு நம்ம டாக்டர். எனக்கு புரியலங்கிறான் புருஷங்காரன் ஹீரோ. இதை புரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு ஈஸி இல்ல. டாக்டரா இருந்துமே என் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை வரும்போது, இந்த ஸ்டேஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நாளாய் போச்சு. டாக்டருக்கு படிச்ச எனக்கே இது அவ்வளவு சீக்கிரம் விளங்கல அப்படின்னா படிச்ச படிக்காத வெளியில இருக்கிற எவ்வளவோ பொதுமக்களுக்கு அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஏதோ பொண்ணுங்களுக்கு பேய் பிடிச்சா தான் நினைப்பாங்க. சந்தோஷமா சிரிச்சு விளாண்டுகிட்டு இருந்த பெண்கள் திடீர்னு அப்படியே உம்முன்னு ஆவாங்க, திடீர்னு அழுவாங்க, தானா பேசிப்பாங்க, தானா சிரிச்சுப்பாங்க, தானா அழுதுப்பாங்க. ஒரு செடி நல்லா பூ பூத்துக்கிட்டு இருக்குது, திடீர்னு அந்த செடியால இனிமே பூ பூக்க முடியாது சொன்னா அந்த பூவோட நிலைமையை நினைச்சுப்பார். அதுக்கு ஒரு மனசு இருந்தா அதோட கஷ்டத்தை நினைச்சு பாருங்க. அந்த கஷ்டத்தை தான் உங்க மனைவி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல இவ்வளவு மாற்றம் ஏற்படுமானா ஏற்படாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இதோட அறிகுறி நமக்கு தெரிய வரும். பொதுவா 45 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ளதான் இந்த ஸ்டேஜ் அவங்க ரீச் பண்ணுவாங்க, அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு கொஞ்சம் ஏர்லியா 30கள்லயே வரக்கூட ஆரம்பிக்கும், சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பயங்கரமா மூடு ஸ்விங் ஆகும். நல்லா சிரிச்சிட்டு இருக்கிற ஆளு திடீர்னு கோவப்படுறாப்ல பிஹேவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மூர்க்கத்தனமா நடந்துப்பாங்க, தூக்கம் இல்லாம ராத்திரி திரிவாங்க, சில சமயம் தொட்டா கூட அவங்களுக்கு அருவருப்பா தெரிய ஆரம்பிக்கும், ரொம்ப கோவமா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதையெல்லாம் நமக்கு பேக்ரவுண்ட்ல இவளுக்கு நடந்த அந்த விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. பொறாமைங்கிற அந்த குணம் அந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருக்குமா. அந்த பொறாமையில தான் தான் பொண்ணுகிட்ட ஒருத்தன் ரோஸ் கொடுக்க வருவான் பாத்தீங்களா, அப்போ அவங்க தப்பா பிஹேவ் பண்ணது. பாடி ரொம்ப பலவீனமாகும், மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகும், ஹார்மோன்களோட லெவல் ரொம்ப அன்ஈவனா இருக்கும், ரொம்ப குறைஞ்சிருக்கும், அவங்க உடம்பெல்லாம் பயங்கரமா சூடாகுமா, உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கிழிச்சு எரியணுன்ற ரேஞ்சுக்கு கோவம் வருமா, பயங்கரமா வேர்த்து ஊத்துமா, அதுவும் ராத்திரி நேரத்துல பயங்கரமா வேர்த்து ஊத்துமா, தூக்கம் இருக்காதான், தான் உடம்ப பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். மைய போட்டுக்கிறது, நான் அழகா இருக்கிறான்னு வந்து விசாரிக்கிறது, இது எல்லாமே அதோட வெளிப்பாடு தான். அதே மாதிரி புருஷனை சந்தேகப்பட வச்சது கூட நமக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது, புருஷன் தான் பக்கம் இருப்பானா அப்படின்ற அந்த சந்தேகத்தோட வெளிப்பாடு தானா. சில சமயம் ராத்திரியில பாத்ரூம்ல அடிக்கடி பாத்ரூம் போற அந்த ப்ராப்ளம் வரும், பாத்ரூம்லயே கிடக்க வேண்டியது இருக்கும், இப்படி எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே அன்னைக்கு நம்ம செக்யூரிட்டி கதவை திறந்து விடும்போது கார்ல பட்டு வேகமா கொண்டு வந்து கார் பார்க்கிங்ல நிப்பாட்டினாங்கல்ல, செக்யூரிட்டி கூட பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால, ஆனா அவங்களுக்கு அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியுங்கிறாப்ல நடந்திருக்கும். அதே மாதிரி கடைசி சீன்ல நாம அந்த பிளட்ஸ் பார்த்துப்போம் இல்லையா, கையை அறுத்துக்கிட்டால கூட நம்ம நினைச்சோம். ஆனா இந்த பிரச்சனைனால தான் அவங்களுக்கு அது வந்திருக்கும். இந்த ஸ்டேஜோட இறுதி கட்டத்தை ரீச் பண்ணும்போது அன்கண்ட்ரோலபிளா எக்ஸசிவா ப்ளீடிங் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க மனைவிக்கு இருக்கிறாப்லயே. சுருக்கமா சொல்ல போனா பெண்களுக்கு இந்த பீரியட் ஒரு நரகம் மாதிரி.
உயிரோட இருக்கும்போதே அவங்க பெண்களா பிறந்த எல்லாருமே இந்த நரகத்தை கடந்துதான் போயாகணும்னு எடுத்து சொல்லுவாரு. அவர் உள்ள வந்ததும் குடும்பமே அங்க இருந்து கிளம்ப பார்க்கும். இந்த மாதிரி சூழல்ல அவங்களோட சேர்ந்து இருக்கிறதா நல்லது, தனியா விடக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்றாரு நம்ம டாக்டர். அப்புறம் சரி புருஷனும் முண்டாட்டியும் பேசிட்டு இருக்கணுமேன்னு குழந்தைகளை வேலைக்காரமா கூட்டிட்டு போயிடுறாங்க. அவரு தன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். என்ன நடக்குதுன்னு புரியாம நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், வேலைன்னு தெரிஞ்சது ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோன்னு 1க்கு 2 தடவை மன்னிப்பு கேட்கிறார். டாக்டரும் சரி ஓகே ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. வேணும்னா இன்னொரு தடவை கூட சாரி சொல்லிக்கங்கிறாப்ல. இல்ல சார் பல தடவை சொல்லிட்டேன், வேணும்னா மில்லியன் தடவை கூட சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அவங்க ஓரளவு நார்மல் மோடுக்கு அடுத்து வராங்க. குடும்பம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிறாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாம கூட ஏதோ வானத்துல இருக்கிற அந்த ஸ்டாரை வச்சு, திருவாரூர் அந்த நட்சத்திரத்தை வச்சு ஏதோ பெருசா கதை இருக்குன்னு பார்த்தா இல்ல பேய் பிசாசு கண்டிப்பா இருக்குன்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்காக டைரக்டர் ரொம்ப மெனக்கடல. சிம்பிளா சில காட்சிகளை வச்சதுக்கு நாம அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டோம். படிச்சிருந்தோம், எல்லாம் தெரிஞ்சிருந்துமே பேய் பிடிச்சிருச்சுன்னு நாம முடிவு பண்ணியிருந்தோம். அப்படி இருக்க படிக்காத, இது சம்பந்தப்பட்ட நாலேஜ் இல்லாத எவ்வளவோ பேரு இப்படி பாதிப்புக்குள்ளாகிற பெண்களை பேய் பிடிச்ச பெண்கள் தான் நினைச்சிருப்பாங்க. இதே மாதிரி பேயோட்ட சடங்குல இருந்து பல சடங்குகளை செஞ்சிருப்பாங்க. பரவாயில்ல, இந்த ஒரு கான்செப்டை எடுத்து படமா எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்த டீமுக்கு பாராட்டுக்கள். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.